ஆண்டவர் நிச்சயமாய் இயேசு நாமத்தினால உங்களை ஒருவரை வாழ்த்துகிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों का स्वागत करते हैं. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. यहोवा भला है, उसका अनुग्रह हमेशा के लिए है. இந்த 11வது மாதத்துக்குள் கர்த்தர் நம்மை பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறார். इस 11वीं महीने में भी परमेश्वर ने हमें मदद किया कि हम प्रवेश करें. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. यहोवा परमेश्वर को हम धन्यवाद करें क्या? ஓகே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நாம் போகுவோம். यहोवा के वचन की ओर हम जाएं. ஒவ்வொரு நாளும் நாம் பல தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். हर एक दिन हमारी परिस्थिति ऐसा होता है कि हमें कई निर्णय लेना पड़ता है. காலை எழுந்தவுடனே जैसे कि सवेरे उठते ही என்ன ட்ரெஸ் போடுவது, क्या आज हम ड्रेस पहनेंगे, என்ன சமையல் சமைப்பது, क्या पकाना है, எந்த வேலையை முன்னாடி செய்வது, कौन सा कार्य को पहला करें, என்று பல காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கு. நம்ம சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும். ऐसे कई बातें हमारे सामने होती है, हमें भी उसके प्रति कई निर्णय को लेना पड़ता है. சில சமயத்தில் சில தவறான தீர்மானங்களை எடுத்ததுனால இன்றைக்கு வரையும் பல நாட்கள் பல ஆண்டுகள் அதோடைய விளைவை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். जो कई बार हम गलती निर्णय ले लेते हैं, इसके चलते कई साल बीतने के बाद भी उसका रिजल्ट को हम देख सकते हैं. விசேஷமாக நம்முடைய படிப்புல, திருமணத்துல, வேலை காரியத்துல, இது முக்கியமான காரியத்துல ரொம்ப ஜெபத்தோடு சில தீர்மானங்களை பண்ண வேண்டியதா இருக்கிறோம். विशिष्टता के लिए हमारी पढ़ाई में, नौकरी में या हमारी शादियों में हम बहुत ही प्रार्थना के साथ हमें निर्णय लेना पड़ता है. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் ஒரு வெற்றி, ஒரு தோல்வி, ஒரு துக்கம், ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. इस निर्णय के चलते ही हमारे जीवन में जीत या हार या खुशी या दुख हमें मिलती है. ஒவ்வொரு புது வருட ஆராதனையில நம்ம अनेक தீர்மானங்களை நம்ம எடுப்போம். हर एक नई साल की आराधना में हम कई निर्णय लेते हैं. என்ன தீர்மானம் எடுப்போம்? क्या निर्णय लेते हैं? இந்த ஆண்டு முழுவதும் நான் வேதத்துல ஜெபிக்கிறதுல, ஊழியம் செய்வதில் நான் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி எடுப்போம். इस पूरे साल में, नई साल में मैं जरूर बाइबल पढ़ने में, प्रार्थना करने में मैं बिल्कुल विश्वास योग्य रहूंगा करके हम निर्णय लेते हैं. ஆனா அது எவ்வளவு நாளைக்கு ஓடுதுன்னு நமக்கு தான் தெரியும். लेकिन हम ही खुद जानते हैं कि वो कितना दिन चलता है. இந்த தீர்மானம் சரியாய் போகணும்னா அதுல ஒரு வேகத்தையும், நம்ம ஒரு வாஞ்சையையும், அதுல ஒரு பக்தியையும் நம்ம காட்டும் போது அந்த தீர்மானம் ரொம்ப அற்புதமா இருக்கும். यदि एक निर्णय हमारे लिए सही तौर से होना चाहिए तो हमें उसमें परमेश्वर की प्रार्थना के साथ, उसके एक चाह के साथ हमें उसे चलना चाहिए. இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்க போறோம் என்றால், आज हम किसके प्रति देखना चाहते हैं? சில நல்ல தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையவே மாற்றிவிடும். कुछ भला निर्णय हमारी जिंदगी को, जीवन को बदल डालती है. மீண்டும் சொல்லுகிறேன், दोबारा कहना चाहते हैं, சில நல்ல தீர்மானங்கள் எடுப்பதன் மூலமாக कुछ भला निर्णय हम लेते हैं, इसके चलते நம்முடைய வாழ்க்கையுடைய திசையவே அது மாற்றிவிடும். हमारा जिंदगी की दिशा को ही वो बदल सकती है. நான் வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். बाइबल में से कुछ कार्य को हम देखें. முதலாவதாக ரூத்தை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். पहला हम रूत के प्रति देखें. ரூத் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். रूत की पहला अध्याय का और हम पलटें. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சரித்திரம். हम सब इस इतिहास को जानते हैं. 1ஆம் அதிகாரத்துல நாம் இப்படியே வாசிக்க முடியுது. पहला अध्याय में इस तरह हम पढ़ सकते हैं. எலிமெலேக்கு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். यहाँ पर एलिमेलेक करके एक व्यक्ति था. அவருடைய மனைவி நகோமி, उनका पत्नी है नओमी. அவங்களுக்கு 2 குமாரர்கள் இருக்காங்க. इनके 2 बच्चे थे, 2 पुत्र थे. இவங்க எல்லாம் மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். ये सारे मिलकर मोवाब देश की ओर जा रहे थे. பெத்லெகேமில் பஞ்சம் என்பதனால மோவாப் தேசத்துல போய் எப்படியாவது பிழைத்துக் கொள்ளலாம் என்று போகிறாங்க. क्योंकि बतलहेम में अकाल पड़ा, इसलिए हमें जान बचाने के लिए मोवाब जाएं करके वो चले गए. இப்போ மோவாப் தேசத்துல போய் குடியிறாங்க. அங்கேயே தன் 2 மகன்களுக்கு திருமணம் ஆகிறது. जैसे मोवाब में वो रहते ही अपने दोनों पुत्र को शादी करा दी. மோவாபிய பெண் 2 பேர் அவங்களுக்கு இப்ப மருமகளா ஆயிராங்க. अभी उनका दोनों बहू जो है मोवाबिन स्त्री थे. அவங்க பேர் ஓர்பால் மற்றும் ரூத். उनका ओरपा है और रूत है. திடீரென்று அந்த குடும்பத்துல ஒரு புயல் வீசுகிறது. अचानक उस परिवार में एक प्रचंड तूफान चली. அந்த குடும்பத்துல இருக்கிற 3 ஆண்களும் இறந்து போகிறாங்க. उस परिवार में 3 मर्द थे, वे सारे मर गए. இப்ப அந்த 3 பெண்கள் தன்னந்தனிமையில நிக்கறாங்க. अब ये तीनों औरतें अकेला में पड़ गई. நகோமி அந்த அம்மா, வயதான அம்மா தனியா நிக்கறாங்க. जो बूढ़ी माँ जो है नवोमी अकेला पड़ गई. 2 மருமகளும் தன் கணவனை இழந்து இளம் விதவையா நிக்கறாங்க. वो दोनों बहुएं अभी अकेला हो गई. இப்ப இவர்கள் மீண்டும் பெத்லெகேமுக்கு வருவதற்காக அவங்க புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற நேரத்துல
जब वे चाहते थे बेथलेहम में हम वापस लौट जाएं करके वो तैयारियां कर रहे थे। இப்ப இந்த நகோமி தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி பெத்லெஹேமுக்கு புறப்படுறாங்க. अब नवोमी जो है अपने बहू समेत वो बेथलेहम वापस लौट जा रही है कि मोआब से। இப்ப வந்து கொண்டிருக்கிற நேரத்துல जब वो आ रहे थे तो நகோமி ஒரு காரியத்தை சொல்றாங்க. नवोमी ने एक बात को कही। இப்ப ரெண்டு மருமகளும் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். अब दोनों बहुएं एक निर्णय को लेना अवश्य पड़ा। என்ன சொல்றாங்க எடுத்து வாசிப்போம். आइए पढ़ेंगे उन्होंने क्या कही नवोमी ने। ரூத் 1வது அதிகாரம் रूत की पहला अध्याय की ओर पलटें। 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 7वीं आयत से लेकर हम पढ़ते हैं। தான் இரண்டு மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் अतः वह अपनी दोनों बहुएं समेत उस स्थान से जहां रहती थी निकली और उन्होंने यहूदा देश को लौट जाने का मार्ग लिया। நகோமி தன் ரெண்டு மருமக்களை நோக்கி ஒரு காரியத்தை சொல்றாங்க. तब नवोमी ने अपनी दोनों बहुओं से कहा, நீங்க உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்க. तुम अपने अपने मायके लौट जाओ கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வார். और जैसा तुमने उनसे जो मर गए थे और तुझसे भी प्रीति की है वैसे ही यहोवा तुम्हारे ऊपर कृपा करें। இந்த மாமியார் என்ன சொல்றாங்க? ये सास ने क्या कह रही है? நீங்க ரெண்டு பேரும் உங்க தாய் வீட்டுக்கு போங்க. आप दोनों अपने मायके लौट जा। இதுதான் ஒரு சரியான ஒரு வார்த்தை இல்லையா? यही बिल्कुल सही शब्द है कि नहीं? ஏன்னா இவங்க கூட வந்து இப்போ ஒண்ணு நடக்க போறது இல்ல. क्योंकि अभी नहोमी के साथ जाकर इन दोनों बहुओं के साथ कुछ होने वाला तो नहीं है। ஆல்ரெடி இந்த நகோமியே சொல்லிட்டாங்க நான் ஒரு கசப்புன்ட்டாங்க. पहले से ही नवोमी ने कह दिया अपने बारे में मैं एक खड़ुआपन हूँ करके। பஞ்ச பிழைக்கு வந்த இடத்துல ஒரு பெரிய துயரம் வந்துருச்சு. जहाँ वो जान बचाने के लिए आए थे वहाँ पर एक बहुत बड़ा दुख हो गया है। இப்போ இந்த அம்மா கையில ஒண்ணுமே இல்ல. अभी इनके हाथों में तो कुछ है ही नहीं। ஒண்ணுமே இல்லாம ஒரு நாடோடி போல இருக்கறாங்க. बिल्कुल कुछ भी नहीं है। अभी बिल्कुल एक ऐसा हो गया कि इधर उधर इनके रहने वाले जैसे हो गया। இந்த அம்மாவை நம்பி இந்த மருமக்கள் போனாலும் அது வேஸ்ட் தான். अगर इनके पीछे यानी नवोमी के पीछे ये दोनों बहुएं जाएंगे तो वो भी क्या फायदा है। அதனால தான் சொல்றாங்க நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போங்க. इसलिए नवोमी ने कह दिया अपने मायके लौट जा। அப்ப அந்த பெண்கள் இப்ப முடிவெடுக்க வேண்டும். अब ये दोनों बहुओं को निर्णय लेना जरूरी है। ஓர்பால் முடிவு பண்ணிட்டா. ओरपा ने निर्णय लिया। நேரா வந்து தன் மாமியாரை முத்தமிட்டு அவ பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. उन्होंने अपने सास की ओर पास आई और उसको चुमा है और भाई बोलकर चली गई। அந்த ஓர்பாலுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க கூட வந்து ஒண்ணு நடக்க போறது இல்ல. ओरपा ने समझ लिया कि इनके साथ जाकर कुछ नहीं होने वाला। நான் எங்க தாய் வீட்டுக்கு போறேன். मैं अपने मायके लौट जाऊंगा। எங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க. अपने रिश्तेदार है। எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க. मेरे रिश्तेदार वहां पर है। அவங்க எங்களை பாத்துக்குவாங்க. वो मुझे संभालेंगे சொல்லிட்டு போனவன் தான். इस तरह कहकर ओरपा ने निकल गई। அவ்வளவுதான் அந்த ஓர்பாலை பற்றி எல்லாமே முடிந்து விட்டது. बस ओरपा के प्रति सारी बातें वहीं पर खत्म हो चुकी है। ஆனா இன்னொரு மருமகள் அவள் ரூத். लेकिन दूसरा बहू है रूत जो है அவள் என்ன தீர்மானம் பண்ணாள் என்றால் उन्होंने क्या निर्णय ली है எடுத்து வாசிப்போம். आइए पढ़ेंगे। அந்த வசனத்தை வாசிக்கும்போது जैसे उस वचन में पढ़ते हैं तो பதினாலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 14 आयत से लेकर हम पढ़ते हैं। அப்போது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி உன் ஜனத்திடத்துக்கு தன் தேவனிடத்துக்கு திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ என்றாள். तब वे फिर से उठी और ओरपा ने तो अपनी सास को चूमा परंतु रूत उससे अलग ना हुई। तब उसने कहा देख तेरी जेठानी तो अपने लोगों और अपने देवता के पास लौट गई है, इसलिए तू अपनी जेठानी के पीछे लौट जा। அதுக்கு ரூத் என்ன சொல்றா? उसके लिए रूत ने क्या कही है 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 16वीं आयत में நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேசவே வேண்டாம்டா. तू मुझसे यह विनती ना कर कि मुझे
त्याग या छोड़कर लौट जा, நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், क्योंकि जिधर तू जाए उधर मैं भी நீ जाऊंगी, தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், जहाँ तू टिके वहाँ मैं भी टिकूंगी, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், तेरे लोग मेरे लोग होंगे உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், और तेरा परमेश्वर मेरा परमेश्वर होगा। நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து जहाँ तू मरेगा वहाँ मैं भी मरूंगी அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், और वही मुझे मिट्टी दी जाएगी। மரணம் இல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்கவே முடியாதுன்றார். यदि मृत्यु छोड़ और किसी कारण से मुझसे अलग होऊं तो यहोवा मुझसे वैसे ही वरन उससे भी अधिक करें। 18 வசனத்துல 18 में அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு जब उसने ये देखा कि वह मेरे संग चलने के स्थिर है, நகோமி ஒண்ணுமே பேச இல்ல. तब उसने उससे कुछ ना कहा। 19 வசனத்துல அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போகிறார்கள். वैसे ही 19वें वचन में लिखा है वे दोनों चल निकली और बेतलहम पहुंची। இந்த ரெண்டு பேருடைய முடிவை பாருங்களேன், தீர்மானத்தை பாருங்களேன். इन दोनों की निर्णय को थोड़ा सा देखिएगा। ஒரு ஓர்பால் பண்றாங்க, நான் முத்தமிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போவேன்னு போயிட்டாங்க. ओरपा ने निर्णय लिया मैं चुमा देकर अपनी मायके लौट जाऊंगी, நான் இந்த நகோமி கூட வந்து எனக்கு எந்த பிரச்சனை கிடைக்க போறது இல்ல, इस नवोमी के साथ जाकर मेरे लिए कोई फायदा नहीं, நான் என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். मैं अपने जीवन को आप देखूंगी। ஆனா ரூத்தோ लेकिन रूत जो है சரியான ஒரு தீர்மானம் பண்ணாள். उन्होंने सही निर्णय ली, எங்க நகோமி கூட தான் நான் போவேன், मैं नवोमी के साथ ही जाऊंगी। ஒருவேளை நான் அந்த தேசத்துக்கு அந்நியனா இருக்கிறேன், शायद मैं उस देश के लिए एक अन्य स्त्री क्यों ना हो, நான் மோவாபிய ஜாதி இடத்துல பிறந்தவள், मैं मोवाबिन स्त्री क्यों ना हो, ஒரு அருவருப்பான ஒரு சந்ததி, एकदम एक घृणा की वंश क्यों ना हो, யூதர்கள் யாருமே அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், यहूदी कोई भी उसे एक्सेप्ट नहीं करते हैं, ஆனாலும் நகோமிக்கு பின்னாடி போவேன், फिर भी मैं नवोमी के साथ पीछे जाऊंगी। அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ நான் போவேன், वो जहाँ जाऊंगा वो जाती है वहाँ मैं भी जाऊंगी। ஒருவேளை நான் இப்ப நகோமியை பார்க்கும்போது அவங்க ஒரு மாறாவாய் தெரிகிறாங்க, यदि मैं अब नवोमी को देखती हूँ तो वो मारा जैसे लगती क्यों ना हो, நகோமி வெறுங்கையா இருக்கிறார்கள், नवोमी काली हाथ क्यों ना हो, நகோமிக்கே பல பிரச்சனைகள் உண்டு, नवोमी के लिए भी कई परेशानियां क्यों ना हो, ஆனாலும் நான் இவங்களை தான் நான் ஃபாலோ பண்ணி போவேன். फिर भी मैं नवोमी को ही पीछा करूंगी। ஹalleluya, हालेलुया, ஒரு நல்ல தீர்மானம் பண்ணினா. एक अच्छा निर्णय लिया है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, நாம் अनेक சமயத்துல நம்ம ஆண்டவர் எதற்காக பின்பற்றுகிறோம், हम कई बार परमेश्वर को क्यों हम पीछा करते हैं, ஏதோ ஒரு நல்லது கிடைச்சா போதும், कुछ हमारे लिए भलाई मिलना चाहिए, எனக்கு ஆசீர்வாதம் கிடைத்தால் போதும், मुझे कुछ आशीष मिलना काफी है, அப்படி இல்ல. ऐसा नहीं நாம் है। ஆண்டவரை எதற்காக பின்பற்ற வேண்டும் हम என்றால், किस लिए प्रभु को पीछा करना है, நான் நினைச்சது நான் வேண்டிக் கொண்டது நடக்குதோ நடக்கலையோ எது வந்தாலும் நான் ஆண்டவரை பின்பற்றுவேன். यदि मैं जो मांगा है विनती किया है सोचा है अगर वो कुछ भी पूरा ना हो तब भी मैं परमेश्वर को पीछा करूंगा। அதுதான் ரூத்துடைய தீர்மானம். यही रूत का निर्णय था। அந்த தீர்மானத்தை தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். उस निर्णय को यहोवा परमेश्वर ने देखा है। ஆமென், आमीन। பரலோகம் பார்த்து கொண்டிருந்தது. स्वर्ग उस निर्णय को देख रही थी। அந்த ரூத் சாதாரண ரூத்தா இல்ல, ரூத் என்கிற சரித்திரத்தை படைக்க மாற்றி விட்டாள். यहोवा परमेश्वर ने उस साधारण रूत को लेकर एक ऐतिहासिक रूत बना लिया है। இஸ்ரவேல் நாட்டுடைய சரித்திரத்தை மாற்றினாள் அந்த ரூத்தா இருக்கிறார். यहूदियों की इस्राएल देश के इतिहास को बदलने वाली रूत बन चुकी है। இந்த ரூத்துடைய சந்ததியில இயேசு பிறக்கிறார். इस रूत की वंश में ही प्रभु यीशु की जन्म हुई। இந்த ரூத்துடைய சந்ததியில பல ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் பிறக்கிறாங்க. इस रूत की वंश में ही कई राजा ने भविष्यवक्ताओं ने जन्म हुआ है। இந்த ரூத்துடைய பெயரில் ஒரு புத்தகம் எழுதப்படுகிறது. इस रूत के नाम से ही एक किताब भी लिखा हुआ है बाइबल में। வேதத்துல எங்கும் இல்லாதபடி ரூத் என்கிற ஒரு சரித்திரத்தை படைத்து விட்டாள் இந்த பெண். ऐसा कहीं पर नहीं, ये एक रूत जो है इतिहास को यहाँ पर उन्होंने बना दिया है। நம்ம எடுக்கிற சரியான முடிவு, जो हम लेते हैं वो सही निर्णय जो है, உறுதியான முடிவு, वो स्थिरता की निर्णय जो है, உண்மையான தீர்மானங்கள் सच्चाई का निर्णय जो है, நாம் சரித்திரத்தை படைக்கிறதுக்கு ஏதுவாகும். हमें इतिहास बनाने के लिए वो योग्यता बन जाती है। ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம். हम परमेश्वर के पर विश्वास कर आए हैं। எதற்காக நம்பி வந்திருக்கிறீங்க? किसी लिए। ஹalleluya, हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, ஆண்டவரை மாத்திரம் நம்பி வருவோம். सिर्फ यहोवा परमेश्वर को ऊपर ही हम विश्वास करें। ஆண்டவர் கொடுத்த அந்த பாதையில மாத்திரம் கடந்து போவோமா? जो यहोवा ने हमें दिखाए उस रास्ते में मार्ग में ही हम चले क्या? கர்த்தர் நிச்சயம் நடத்துவார். यहोवा परमेश्वर हमें जरूर चलाएंगे। நீங்க போகிறது சாதாரண இடம் அல்ல. अब जगह जाते हैं वो साधारण जगह नहीं है। பெத்லெகேமுக்கு போறீர்கள்.
आप बेथलेहेम की ओर जा रहे हैं, தேவனுடைய வீட்டுக்கு போகிறீர்கள், यहोवा परमेश्वर की घर की ओर लौट जा रहे हैं, வாக்குத்தத்தப்பட்ட தேசத்துக்கு போகிறீர்கள், वायदा किया हुआ देश की ओर जा रहे हैं, ஆபிரகாமுடைய சந்ததியோடு இணைய போறீங்க. अब्राहम की वंश के साथ मिलने वाले, जोड़ने वाले हैं. யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ பரவாயில்ல, कोई उसे ग्रहण करे या ना करे कोई बात नहीं. உங்களை மனிதர்கள் அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது, यदि लोग आपको अंगीकार करें या ना करें कोई बात नहीं. அடுத்த வேளைக்கு உணவு உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ தெரியாது, अगले समय का खाना मिलेगा या नहीं मिलेगा कोई बात ஆனா नहीं. தேவனுடைய வீட்டை நோக்கி நீங்க வந்துட்டு இருக்கீங்க. लेकिन आप यहोवा परमेश्वर की और उसके घर की ओर लौट आते हैं, தேவ பிரசன்னத்தை நோக்கி வந்துட்டு இருக்கீங்க. परमेश्वर की उपस्थिति की ओर लौट आते हैं. ஹalleluya, हालेलुया. ஓர்பாலை போல பின்னிட்டு போகல, ओरपा के समान पीछे मोड़ कर नहीं, உலகத்தின் பக்கம் போவாதபடி दुनिया की और नहीं, தேவனை நோக்கி வந்திருக்கிறீங்க. हम परमेश्वर की ओर लौट आते हैं, சிலுவையை நோக்கி வந்திருக்கிறீங்க. क्रूस की ओर आते हैं. உங்களுக்காக போவாஸ் காத்து கொண்டிருக்கிறார். आपके लिए एक उपवास इंतजार में पड़े हैं, உங்களுக்காக ஒரு வயல் ஒரு சபை காத்து கொண்டிருக்கிறது. आपके लिए एक खेती यानी एक कलीसिया इंतजार में है. எந்த வயலுக்கு இவள் அந்த நெல்லை எடுக்கிறதுக்கு போனாங்களோ, जो खेत में वो गई थी रूत ने, जो दाने लेने के लिए, चुनने के लिए, அதே வயலுக்கு சொந்தக்காரியாய் கர்த்தர் மாற்றி விட்டார். उसी खेती का अपना ओनर बना दिया परमेश्वर ने. ஆமென். हालेलुया. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். यहोवा परमेश्वर देखते हैं. தேவனுக்காக முடிவெடுங்க. आप परमेश्वर के लिए निर्णय लीजिए. ஹalleluya. हालेलुया. இந்த உலகத்திற்கு சார்ந்து முடிவெடுக்க வேண்டாம். इस संसार के ऊपर निर्भर कर ना लीजिए निर्णय. ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கு லோத்துடைய வேலைக்காரர்களுக்கு பிரச்சனை வருது. अब्राहम और लूत की चरवाहा के बीच में परेशान आई थी, कुछ कलेश आई थी. அப்ப ஆபிரகாம் லோத்துட்டு சொல்றாங்க, तब अब्राहम लूत से कहा, நீங்க எந்த சைடு போறீனாலும் போங்க பாண்டார். आप जहां जाना चाहते हैं वहां आप जा सकते हैं. லோத்து என்ன தீர்மானம் பண்றாரு? लूत ने क्या निर्णय लिया? ஒரு செழிப்பான एक बहुत ही सफलता की பசுமையான இடத்தை தீர்மானம் பண்ணி हरी भरी जगह को उन्होंने चुन लिया था. அது போனதுல இருந்தே பிரச்சனை தான். वहां जाते ही उनके लिए परेशानियां परेशानी. அந்த சோதம் குமாராவே அழிந்து போனது. वो सोदोम और गोमोरा भी बिल्कुल नाश हो गया है. ஆனா அழைக்கப்பட்ட ஆபிரகாம் வனாந்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். लेकिन जिन्हें बुलाए गए अब्राहम वनांतर में बैठा हुआ था. ஒண்ணுமே இல்ல அவருக்கு. उनके पास कुछ भी नहीं था. ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். लेकिन यहोवा परमेश्वर देखते हैं. ஒருவேளை இப்போ உங்களுக்கு வனாந்திரமா இருக்கலாம். शायद अभी आपको देखने में लगेगा ये तो निर्जल जगह है. அந்த வனாந்திரத்தை தேவன் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். उस निर्जल जगह को वनांतर कोई मेरा यहोवा परमेश्वर दूध और मधु बहाने वाले देश के समान बदल डालेंगे. கட்டாத வீட்டில நட்டாத தோட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். जहां अपने बोते नहीं, जहां अपने बनाते नहीं, वैसे खेती में वैसे घरों में आप रहोगे. ராகாப் என்கிற ஒரு ஸ்திரீ राहाब एक स्त्री था, தீர்மானம் பண்ணினாள், उन्होंने एक निर्णय लिया, நான் இந்த எரிகோ சிட்டி உள்ளார இருக்கிறதை காட்டிலும் मुझे इस एरिको शगरपना के अंदर रहने से இதை காட்டிலும் நான் தாண்டி குதிக்க போகிறேன். इससे मैं पार कर कूदना चाहती हूँ. மதிலை தாண்டி போகிறேன். इस शगरपना को मैं और खुद कर जाना चाहती हूँ. எங்க போய் சேர போறேன்? कहाँ जाऊंगी? அங்க ஒரு சந்ததி, அங்க ஒரு ஜனக்கூட்டம் போயிட்டே இருக்கிறது. वहाँ पर एक झुंड, एक लोग जा रहे हैं. அவங்களுக்கு சொந்த தேசம் கிடையாது. उनके लिए अपना देश नहीं है. அவங்களுக்கு ராஜா கிடையாது. उनके लिए राजा नहीं है. அவங்களுக்கு இது சொந்த பிசினஸ் கிடையாது. उनके लिए अपना कुछ नौकरी नहीं है, बिजनेस नहीं है, ஒண்ணுமே இல்ல. कुछ नहीं है. ஆனா இவ எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போய் சேர்ந்துட்டா. लेकिन इन्होंने अपना सब कुछ छोड़कर उन लोगों के साथ अपने आप को जोड़ दी. எரிகோ எல்லாம் அழிந்து போயிருச்சு. सारा यरीको मिट गया. ஆனா ராகாபுடைய நேம் வேதத்துல எழுதப்பட்டு விட்டது. लेकिन राहाब का वंश, राहाब का नाम बाइबल में लिखा हुआ है. மோசேஸ் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். मूसा ने एक निर्णय लिया. இந்த எகிப்து கொடுக்கிற இந்த கல்வி பட்டம் காரியங்கள் இதெல்லாம் அனித்தியமான பாவ சந்தோஷம்னு போட்டார். उन्होंने इस तरह कह दिया कि जो मिस्र में से मुझे मिल रही है, ये पढ़ाई, ये धन, ये दौलत, ये सारा आदर, सब कुछ बिल्कुल अनित्य है करके उन्होंने कह दिया है. இதெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கி ये தள்ளிட்டார். सारे मुझे ना ही चाहिए करके उन्होंने मना कर दिया. எகிப்து அரண்மனையில எத்தனையோ மக்கள் அவங்க வளர்த்த அம்மாலாம் கெஞ்சிருப்பாங்க, மோசஸ் போகாத, உனக்கு எவ்வளவு நாளும் தர, என்ன வேணாலும் தர, என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. जरूर मूसा के जिसको मूसा को पालन पोषण किया है, वो जरूर वो माँ कहती होगी, मूसा तू मत जा, मैं तेरे लिए सब कुछ देखूंगी करके. लेकिन மோசஸ் சொல்லியிருப்பாரு, मूसा ने कहा இந்த होगा, பணம் பதவி இந்த அரண்மனை இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் பாவம், சந்தோஷம். तेरा पैसा, ये महल, ये धन दौलत मुझे नहीं चाहिए, सारा पाप है. இதை விட்டுட்டு எங்க போய் சேர்ந்தாரு தெரியுங்களா? इसे छोड़कर उन्होंने कहां जाकर मिला? 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்களே அந்த கூட்டத்தோட போய் சேர்ந்துட்டார். 430 वर्ष तक जो गुलामी में रहते थे उन लोगों के साथ अपने आप को छोड़ दी. சரியான தீர்மானம். वो सही निर्णय था. ஹalleluya. हालेलुया. சரித்திரத்தில் நாம் இடம் பெற வேண்டும் என்றால், अगर इतिहास बनना चाहते हैं, इतिहास में आपका जगह लेना चाहते हैं, तो சரியான தீர்மானம் பண்ணுங்க. हम सही निर्णय लेना अवश्य है. ரூத் रूत தன் மாமியாரையும் தன் மாமியாருடைய தெய்வத்தையும்
பின்பற்றுவேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணினாள். रूत ने अपने सास को और सास की देवता को मैं पीछा करूंगी करके उन्होंने निर्णय ली. சரித்திரத்தை மாற்றிவிட்டார். उन्होंने इतिहास को बदल डाला. ஆமென். आमीन. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். दूसरा एक बातों को हम पढ़ेंगे. தானியேலின் புத்தகம் दानियेल की किताब की ओर हम पलटे. அதுல 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். पहला अध्याय की ओर हम देखें. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். वैसे हम सब इसके बारे में जानते हैं. தானியேல் போன்ற வாலிபர்கள் இப்ப பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாய் வருகிறார்கள். दानियेल और उनके साथ कई जवान जो है बाबिलोन की और गुलामी में ले आए गए. அவர்கள் எல்லாம் அரண்மனையில வைத்து காக்கப்படுகிறார்கள். वे सारे राजमहल में रख कर उनके लिए सारा पालन पोषण दिया जा रहा था. அவர்களுக்கு ராஜ உணவு கிடைக்கிறது. இப்பொழுது उनके लिए राजा की भोजन दिया जा रहा है. அங்கு கல்தேயரின் பாஷை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது. वहां पर कल्तियों की उनकी भाषा सिखाया जा रहा है. சோ தானியேலுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்லாக்கியம். दानियेल के मिलने वाले बहुत ही बड़ी एक अद्भुत कार्य है. ஆமென். आमीन. எடுத்து வாசிப்போம். आइए पढ़ें. தானியேல் 1 அதிகாரத்துல दानियेल के पहला अध्याय में 8வது வசனத்தை வாசிக்கும் போது 8वें आयत को जो पढ़ें. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பான பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டு படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. परंतु दानियेल ने अपने मन में ठान लिया कि वह राजा का भोजन खाकर और उसके पीने का दाख मधु पीकर अपवित्र ना होए. ஆமென். आमीन. ஹalleluya. Hallelujah. தானியேல் ஒரு வாலிபருங்க. दानियेल एक जवान था. பொதுவா வாலிபர்கள் நல்லா சாப்பிடுவாங்க. वाक्य में जवान जो है अच्छे से खा पीते हैं. நல்ல விதவிதமான சாப்பாடு அவங்களுக்கு தேவைப்படும். उनके लिए ऐसा बहुत ही तरह तरह की खाना की जरूरत पड़ती है. அதே போல இவங்களுக்கு ராஜா சாப்பிடுகிற அந்த உணவை போஜனத்தை கொண்டு வந்து இங்க வைக்கிறாங்க. वैसे यहाँ पर राजा का भोजन को यहाँ पर दानियेल को दिया जा रहा है. என்ன நடக்குது? क्या हुआ है? தானியேல் அதெல்லாம் பார்க்கறாரு. दानियेल ने उस सब चीज को देखा है. பார்த்துட்டு அங்க லீடர்ட்ட சொல்றாரு. अपने जो जिनको नियुक्त किया गया उनके ऊपर उनसे कहा, அப்பா இந்த சாப்பாடுலாம் எனக்கு வேணாம்ட்டார். ये मुझे नहीं चाहिए, ये सारा भोजन मुझे नहीं चाहिए. இவர் சொந்த தேசத்துல இல்ல, வேற ஒரு அந்நிய தேசத்துல அடிமையா இருக்கிறாரு. दानियेल ने अपने देश में नहीं वरन अन्य देश में वो भी गुलाम में है. அங்க சொல்றதெல்லாம் இவங்க கேட்டு தான் ஆகணும். वहां जो भी बोला जा रहा है उसे सुनना चाहिए. அங்க வேண்டாம் இல்ல செய்ய முடியாது அப்படிலாம் பேசவே முடியாதுங்க. वहां पर कुछ उनके विरोध में नहीं बोल सकते हैं. ஆனா இவர் தைரியமா சொல்றாரு. लेकिन दानियेल ने धैर्य से कहा, அப்பா நீங்க கொடுக்கிற சாப்பாடுலாம் எனக்கு வேண்டாம். आप जो भोजन हमें दे रहे हैं वो मुझे नहीं चाहिए. இந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்காது. ये भोजन मेरे लिए नहीं है. ஒத்துக்காதா? क्या ये मेरे सेहत के लिए ठीक नहीं है? எல்லாம் ஆச்சரியமா கேட்பாங்க. सारे लोग बहुत ही आश्चर्य से पूछेंगे, ஏங்க இது ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்ங்க. क्योंकि ये बहुत ही कीमती भोजन है. இது ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப நேர்த்தியா சமைக்கப்பட்டதுங்க. ये बिल्कुल सुंदर बहुत ही अच्छी तरीका से बनाया हुआ भोजन है. இது ராஜாவுடைய ஆர்டருங்க. ये राजा का ये आज्ञा है. தானியேல் சொல்லிட்டாரு எல்லாம் தேவையில்லைன்ட்டார். दानियेल ने कह दिया ये नहीं चाहिए मुझे. நான் இருதயத்துல தீர்மானம் பண்ணாரு. अपने हृदय में उन्होंने ठान लिया है. ஆமென். आमीन. வேற ஒரு நாட்டுல दूसरे देश में அந்த நாட்டுல பிரதானிட்ட வேண்டான்னு சொல்லுகிற அளவுக்கு தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். उस देश की प्रधान से बातें करने तक धैर्य को परमेश्वर ने दिया है दानियेल को. आमीन. கர்த்தருக்காக நம்ம தீர்மானம் பண்ணும்போது यदि परमेश्वर के लिए हम निर्णय लें तो அந்த பிரதானுடைய கண்கள்ல தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். उस प्रधान के हाथों में आंखों में दया मिलने के लिए प्रभु हमसे मदद करते हैं. மத்த வாலிபர்கள்லாம் போய் சாப்பிட்டு இருப்பாங்க. बाकी जवान तो जरूर खाते होंगे, ஆனா இவர் மட்டும் சாப்பிட மாட்டேன்ட்டாரு. लेकिन इन्होंने मना कर लिया है. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. बहुत ही आश्चर्य की बात है, தானியேலுக்கு தெரியும் क्योंकि दानियेल जानता था இந்த உணவு என்னுடைய ஆவியை ஆத்துமா என் சரீரத்தை எல்லாத்தையும் கெடுத்து விடுயா. ये भोजन मेरा प्राण देख शरीर को वो खराब कर देगी. ஹalleluya. हालेलुया. பழைய ஏற்பாட்டு மனுஷன் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான் பாருங்க. पुराना नियम का व्यक्ति है कितना वो जलन से रहता था. இந்த சாப்பாடை என்னை தீட்டுப்படுத்திரும். ये भोजन मुझे अपवित्र कर देगी. அப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நம்ம जो नया नियम के विश्वासी हमें நம்முடைய ஆத்துமாவை தீட்டுப்படுத்தக்கூடிய பல காரியங்கள் இங்க இருக்க காணப்படுகிறது. हमारे प्राण को अपवित्र करने वाले कई चीजें यहाँ पर है. என்னென்ன தீட்டுப்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையை? कौन सा बातें हमारी जिंदगी को अपवित्र कर देती. நம்முடைய பரிசுத்தத்தை எதெல்லாம் தொட்டு பார்க்க जो बातें हमारी पवित्रता को छूती है, ஒருவேளை அது எவ்வளவு விலையேறப்பட்டதா இருக்கலாம், अगर वो जितना भी कीमती क्यों ना हो, அது ரொம்ப முக்கியமா இருக்கலாம், अगर वो बहुत ही मुख्य भी क्यों ना हो, ஆனாலும் தேவன் தான் நமக்கு முக்கியம். लेकिन उन सब से बढ़कर परमेश्वर की हमारे लिए मुख्य है. தேவனுக்கு எது பிடிக்கலையோ அது வேண்டாம்.
जो परमेश्वर के लिए प्रसन्न नहीं है वो हमें नहीं चाहिए। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, சில சமயத்துல இப்படிப்பட்ட ரொம்ப கவர்ச்சிகரமான, ரொம்ப அட்ராக்டிவான, ரொம்ப கலர்ஃபுல்லான சில காரியங்களை பிசாசு நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறான். ऐसे कई बार ऐसे आक्रमण करने वाले, आकर्षित करने वाले ऐसे कार्य को शैतान हमारे सामने लेकर आएगा। நம்முடைய கண்கள் அதை பார்த்து அப்படியே விழுறது மாதிரி இருக்கிறது. हमारे आंखों से देखकर लगता है कि हम उसमें गिरे। சர்ப்பம் அந்த பழத்தை ஏவாள்கிட்ட காட்டுகிறாள். जैसे शैतान जो है वो आकर उस फल को हव्वा की आंखों में दिखाया। அந்த பழத்தை பத்தி அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுகிறாள். वो हव्वा ने वो उस फल के बारे में बहुत ही ऐसा कहती है, बिल्कुल विवरण करके। எத்தனையோ பழங்கள் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டவங்க தானே இந்த ஏவாள். उस वाटिका में कितने फल हैं, वो सब कुछ उन्होंने खा चुकी है। ஆனா சாத்தா அதைத்தான் காட்டிட்டு இருக்கிறான். लेकिन शैतान आकर बिल्कुल उसी फल को जो नहीं खाना चाहिए उसे ही दिखाता है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய हमें நாட்கள். बहुत ही सावधान से रहने वाला दिन है। பெரிய காரியமா இருக்கலாம், वो शायद बड़ी बात क्यों ना हो, विश्वास ना करें। ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கலாம், बहुत ही रंग बिरंगे हो सकते हैं, ரொம்ப அழகா இருக்கலாம், सुंदर हो सकते हैं, ரொம்ப நேர்த்தியா இருக்கலாம், बहुत ही सुंदर तरीका से बनाए हुआ जाते हैं, ரொம்ப டேஸ்டானதா இருக்கலாம். बहुत ही बिल्कुल स्वादिष्ट भी हो सकता है। என் ஆத்துமாவை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமே எனக்கு தேவையில்லை. लेकिन मेरी आत्मा को अपवित्र करने वाले इनमें से एक भी कुछ भी मेरे लिए नहीं चाहिए। ஆமென். आमीन। ரிசல்ட் பாத்தீங்கன்னா उसका एंड देख के क्या है, தானியேலையும் மற்ற மனிதர்களையும் பார்த்தா தானியேல் தான் ரொம்ப விசேஷமாய் காணப்படுகிறார். औरों से दानियेल ही बढ़कर दिखाई दिया है। आमीन। हालेलुया, 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 हालेलुया। கர்த்தர் தானியேலை உயர்த்தி வைத்தார். यहोवा परमेश्वर दानियेल को ऊंचा किया है। ராஜாக்கள்லாம் மாறுறாங்க, ஆனா தானியேல் போஸ்ட் மாறவே இல்லை. सारे राजा ने बदल गया लेकिन दानियेल उसी पद में स्थिर रहा। ஆமென். आमीन। தானியேல் தன்னை தனிமையில தான் இருந்தாலும் दानियेल अकेलापन में था, பேரண்ட்ஸ் கூட இல்ல, उनका माता पिता उनके साथ नहीं थे, சர்ச்சோ இந்த பாஸ்டர்ஸ் கூட இல்ல, कोई कलीसिया नहीं, कोई पासवा नहीं थे। அவன் நினைச்சா என்ன வேணாலும் செஞ்சான். अगर वो चाहे कुछ भी कर सकते थे। அவனும் ஒரு வாலிபன் தான், वो भी एक जवान था, ஆனா நான் செய்ய மாட்டேன். लेकिन उन्होंने मैं नहीं करूंगा, கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். क्योंकि वो परमेश्वर मुझे देखते हैं। அதுமான வாலிப பிள்ளைகளே, प्रभु के प्रिय जवान लोगों, கர்த்தர் உங்களை வாட்ச் பண்ணி கொண்டே यह இருக்கிறார். वो परमेश्वर आपको देख रहे हैं। உங்களை தீட்டுப்படுத்தாதபடி आप अपने आप को अपवित्र ना करें, கர்த்தருடைய கருத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. यह वो परमेश्वर के हाथों में समर्पित करें। கர்த்தர் உங்களுக்குள்ள விசேஷ தாவியை தருவாராக. यह वो परमेश्वर आपके अंदर एक श्रेष्ठता की आत्मा को दे। ஆமென். आमीन। கடைசியாக ஒரு காரியத்தை பார்ப்போம். अंतिम में और एक कार्य को देखेंगे। ரெண்டு ராஜாக்கள் दूसरा राजाओं की किताब, இரண்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். उसका दूसरा अध्याय का और हम पलटें। மூன்றாவது தீர்மானம். तीसरा निर्णय के बारे में हम देखेंगे। என்ன தீர்மானம் பண்ணுகிறார்? यहाँ पर कौन सा निर्णय है? ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்துல நான் எடுத்து வாசிக்கிறேன். दूसरा राजाओं की किताब दूसरा अध्याय में हम पढ़ते हैं। கர்த்தர் வந்து எலியாவை சுழல் காற்றிலே எடுத்துக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார். यहोवा परमेश्वर एलिया को अपने उस हवा में ऊपर उठाने के लिए तैयार हो गए थे। இத அறிந்த தன்னுடைய உடன் ஊழியனாகிய எலிசா इसको जानते थे जो एलीशा उनका जो एसोसिएट था। இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு காரியத்தை தான் வாசிக்கிறோம். अब इन दोनों के बीच की जो बात है उसी को ही हम पढ़ते हैं। ஒன்னாம் வசனத்துல இருந்து வாசிக்கும்போது पहला आयत से लेकर हम पढ़ते हैं। கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். जब यहोवा एलिया को बवंडर के द्वारा स्वर्ग में उठा लेने को था तब एलिया और एलीशा दोनों संग संग गिलगाल से चले। இப்ப எலியா சொல்றார் எலிசாட்ட, அப்பா நீங்க இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக சொல்றாரு அப்படின்னு சொன்னா, तब एलिया ने एलीशा से कहा, हे ये तू यहीं रह, परमेश्वर मुझे बेथेल तक भेजता है। எலிசா என்ன சொல்றாரு? एलीशा ने क्या कहा? நானா உங்க விட போறதில்லைன்ட்டார். मैं तुझे नहीं छोड़ूंगा, உங்க ஃபாலோ பண்ணுவேன்ட்டார். आपका पीछा ही रहूंगा। சரி, நீ இப்ப அவங்க பெத்தேலுக்கு வராங்க. अभी बेथेल तक उन्होंने पहुंचे। அங்க நிறைய தீர்க்கதரிசி புத்திரங்களாம் வந்து எலிசாட்ட சொல்றாங்க, ஏய் உங்க தலைவரை எடுத்துக்கொள்ள போறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் நீங்க சும்மா இருங்கன்ட்டார். वहां बेथेलवासी भविष्यवक्ता कई लोग थे, वे सारे आकर एलीशा से कह रहे थे कि आपका स्वामी को उठा, जे परमेश्वर उठाने वाले हैं करके जब कह रहे थे एलीशा ने कहा तुम लोग चुप रहो, मैं जानता हूं। நீங்க சும்மா இருங்க, எனக்கு தெரியும்ட்டார்.
मुझे मालूम है तुम लोग चुप रहो। அப்ப எலிசா என்னமோ ஒரு பிளான் பண்ணிட்டே வந்துட்டே இருக்காரு. इसका मतलब एलिशा ने कुछ योजना कर रहे हैं। ஊர் விட்டு ஊர் போயிட்டு இருக்காரு. ஆனாலும் நம்ம எலிசா அவரை விடவே இல்லங்க. एक देश छोड़कर दूसरा जाते रह रहे हैं एलिया ने, लेकिन फिर भी एलिशा ने एलिया को नहीं छोड़ा। இப்ப எரிகோக்கு வராங்க. अब इन्होंने यरीहो तक पहुंचे। அங்கேயும் எலிசா ஃபாலோ பண்ணிட்டே வருகிறாரு. वहां तक भी एलिशा ने एलिया की पीछा की। அங்கேயும் தீர்க்கதரிசி புத்திரர் வந்து சொல்றாங்க, எனக்கு தெரியும் நீ சும்மா இருங்கன்ட்டார். वहां पर भी भविष्यवक्ताओं के पुत्र ने आकर एलिशा से कहा, तेरा स्वामी को परमेश्वर उठाने जाने वाले हैं। இப்ப பெத்தேலுக்கு போறாங்க, சாரி யோர்தானுக்கு போறாங்க. अब वहां से उन्होंने यरदन तक पहुंचे। அங்கேயும் ஒரு ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. वहां तक भी इन्होंने एलिशा ने एलिया को पीछा किया। கடைசியில ஒரு கட்டம் வருகிறது, जहां पर एक ऐसा वक्त आया, உனக்கு என்ன தாயா வேணும்னு கேக்குறாரு. तब एलिया ने पूछा, एलिशा तुझे क्या चाहिए? எடுத்து வாசிப்போம். आइए पढ़ेंगे 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் दूसरा राजाओं की किताब 2 अध्याय 9 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 9वीं आयत को हम पढ़ेंगे। அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன, நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். उनके पार पहुंचने पर एलिया ने एलिशा से कहा, इससे पहले कि मैं तेरे पास से उठा लिया जाऊं, जो कुछ तू चाहे कि मैं तेरे लिए करूं वह मांग। एलिशा ने कहा, तुझ में जो आत्मा है उसका धुना भाग मुझे मिल जाए। ஆமென். ஆமென். அதற்கு அவன் சொல்கிறான் 10ஆம் வசனத்துல, அரிதான காரியத்தை கேட்டாயப்பா. एलिया ने उससे कहा 10वीं आयत में, तूने कठिन बात मांगी है। ஹல்லேலூயா. हालेलुया। அரிதான காரியத்தை நீ கேட்ட. तू कठिन बात को मांगी है। அப்படின்னா என்ன அர்த்தம்? मतलब क्या है? இதுவரை என் ஊழியத்துல எவனுமே இப்படி கேட்டது இல்லையா. मेरे सेवकाई में अभी तक किसी ने ऐसा कुछ नहीं मांगा। என்கிட்ட என் பொருளை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. मेरे पास जो चीज है उसे मांगने के लिए कई लोग हैं। என்கிட்ட அற்புதம் வேணும்னு நிறைய பேர் இருக்காங்க. मुझसे अद्भुत को चाहते हैं कई लोग। சுகம் வேணும்னு நிறைய பேர் வராங்க. चंगाई चाहिए करके मांगते हैं कई लोग। யார் யாரோ வராங்க. ऐसे लोग कई आते हैं। நீ ரொம்ப டிஃபரண்டா கேட்டிருக்க. लेकिन तू तो कुछ अलग कठिन बातों को मांगा है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அவன் இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணிட்டாரு. इसका मतलब एलिशा ने अपने हृदय में एक ठान लिया है। என்ன தீர்மானம்? क्या निर्णय लिया है? எலியா இப்ப போகிறார் மேலே. एलिया अभी उठा लिया जाने वाले हैं। இவர்ட்ட இருந்து ஏதாவது ஒன்னு பெற்றுக்கொள்ளணும். इसमें से कुछ तो हमें पाना है। எலியாவின் ஊழியத்தை நல்லா பார்த்திருக்கிறார். एलिया की सेवकाई को एलिशा ने अच्छी तरह देखा है। தன்னன் தனிமையில இருந்து பல தேவனுக்காக பல காரியங்களை செய்தவர். अकेला में रहकर परमेश्वर के लिए कई बातों को उन्होंने की है। ஜெபம் பண்ணி மழையை ஸ்டாப் பண்ணி மழையை வள வைக்கிற தேவன். उन्होंने प्रार्थना के द्वारा बरसात को बंद भी किया और बरसात को उन्होंने आने के लिए भी आज्ञा दिया। கருத்தா ஜெபம் பண்ணினா. उन्होंने गिड़गिड़ाकर प्रार्थना करी। அக்கினியை வரவழைத்தார். उन्होंने आग को बरसाया आसमान से। ஜீவனை வரவழைத்தார். जीवन को उन्होंने ले आया। இதுக்கெல்லாம் சீக்ரெட் என்னன்னா, इस सारे बातों का राज की बात क्या है? இவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம். इनके अंदर जो अभिषेक है। அந்த அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பாய் வேணும்னா இன்னும் எவ்வளவு பெரிய காரியம். ये अभिषेक मुझे दोगुना भाग चाहिए तो ये कितनी बड़ी बात है। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। எலிசா வந்து எலியாட்ட கேட்கல, எப்படி இதெல்லாம் செஞ்சீங்க, அது என்ன ட்ரிக், என்ன மேஜிக், அதெல்லாம் கேட்கலங்க. एलिशा ने एलिया के पास आकर ये नहीं पूछा कि आप कैसे ये सारे कार्य करते हैं, कौन सा ट्रिक यूज करते हैं या मैजिक यूज करते हैं करके नहीं पूछा। எப்படி இதெல்லாம் டீல் பண்ணணும், इसको कैसे हमें डील करना है करके नहीं पूछा। எலிசாக்கு தெரியும். क्योंकि एलिशा जानता था कि எல்லாவற்றையும் டீல் பண்ணணும்னா அபிஷேகம் எனக்கு தேவை. ये सारी बातों को हमें करना है, हमें अभिषेक की जरूरत है। தலைவருக்கு இருக்கிற அபிஷேகத்திலும் 2 மடங்கு அபிஷேகம் எனக்கு வேணும் ஐயா. मेरा जो स्वामी के ऊपर जो अभिषेक है उसमें से 2 गुना मुझे चाहिए। ஆமென். आमीन। இந்த கடைசி நாட்களில इस अंतिम समय में दिनों में ஆண்டவரே என்ன கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். हम परमेश्वर से क्या मांगने आए हैं। அநேக சமயத்துல ஜெபம் எல்லாம் ஏதோ ஒரு தேவைக்காகவே இருக்கும். कई बार हमारी सारी प्रार्थना कुछ मांगते रहते हैं, कुछ चीजें मांगते
मांगते रहते हैं प्रभु இதை से। தாருங்க அதை தாருங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க என்று சொல்லிட்டே இருப்போம். प्रभु मुझे ये चाहिए वो चाहिए, मेरे ऐसा कर दीजिए वैसा कर दीजिए, इस तरह कहते रहते हैं। ஆண்டவர்ட்ட கேட்போமா, लेकिन प्रभु से हम ये मांगेंगे क्या? ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வரத்தை எங்களுக்கு தாருங்க, प्रभु तेरी आत्मा की अभिषेक को मुझे दीजिए, எங்க அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்றுங்க. तेरे अभिषेक को मुझ पर उंडेल दीजिए। ஆமென். आमीन। ரெட்டிப்பான அபிஷேகம் वो எனக்கு தாருங்க. दोगुना बाग अभिषेक मुझे चाहिए। நிறைய ஊழியங்கள் செய்ய வேண்டியது இருக்குப்பா. हमें कई सेवकाई करना है, அநேக ஆத்துமாக்களை நாங்க சந்திக்க வேண்டும். कई लोगों को प्रभु में लाना है, இந்த அநேக போராட்டங்கள் இருக்கிறது, और कई लड़ाई युद्ध है, அதெல்லாம் நாங்க சந்தித்து ஜெயம் பெறணுமே. इसमें से हमें विजय पाना है। இதெல்லாம் உம்முடைய ஆவினால தான் ஆகும். ये सब चीज आपकी आत्मा से ही होगा। ஆமென். आमीन। ஆவினால தான் ஆகும். तेरी आत्मा से ही होगा। ஆண்டவர்ட்ட கேட்போமா, हम प्रभु से मांगे क्या? ஆவியின் வரத்தை எங்களுக்கு தாருங்க, आत्मा की वरदान को हमें दीजिए, அபிஷேகத்தை எங்களுக்கு தாருங்க, अभिषेक को दीजिए, கனிகளை எங்களுக்கு தாருங்க. फलों को हमें दीजिए। ஆமென். आमीन। பல மடங்கு தேவை எங்களுக்கு தேவை. हमारे कई गुना बढ़कर हमारे लिए जरूरी है। தாகத்தோடு வரும்போது हम प्यास के संग जब आते हैं, நிச்சயம் தேவன் நம்ம மேல பொழிய जरूर பண்ணுவார். प्रभु हमारे ऊपर उंडेलेंगे। ஹalleluya, हालेलूया, ஹalleluya. हालेलूया। நல்ல தீர்மானங்களை எடுப்போமா, हम सही निर्णय लें क्या? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி விடுவார். हमारा जिंदगी को ही प्रभु बदल डालेंगे। ஆமென். ஜெபம் பண்ணுவோமா. आइए प्रार्थना करें। நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். भला परमेश्वर तेरा धन्यवाद करते அப்ப हैं। நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கிறோம். खुदावन हर एक दिन हमें कई निर्णय लेना पड़ता है, इस वक्त पर हम आए हैं இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से। இந்த நேரத்துல நாங்கள் சரியான தீர்மானம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நீ உதவி செய்வீர். इस समय में खुदावन हम सही निर्णय के लिए, निर्णय लेने के लिए हमें मदद कर रहा। இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் தவறான முடிவு எடுத்ததுனால பல இன்னல்களை நாங்கள் சந்தித்துட்டு இருக்கிறோம். इतने सालों से हमने बुरा निर्णय ले लिया, इसके चलते गलत निर्णय ले लिया, इसके चलते हम कई कष्ट में हम जा रहे हैं। ஆனா இனிமேல் लेकिन अब से लेकर சரியான தீர்மானம், हम सही निर्णय அது பரலோகத்தின் சித்தமா இருக்கட்டும், वो स्वर्ग की इच्छा के अनुसार होने दे, அது தேவனுடைய விருப்பமா वो இருக்கட்டும், परमेश्वर की इच्छा होने दे, அது எங்க வாழ்க்கையில் திருப்புமுனையா இருக்கட்டும், वो हमारा जीवन की मोड़ बन जाए, அது சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடியதா இருக்க நாங்கள் वो हमारे इतिहास को बदल कर लिखने वाले कार्य होने पाए। எங்களுக்கு பொறுமையை தாருங்க. தீர்மானம் எடுக்கும் போது जब निर्णय लेते हैं उस वक्त हमें धीरज को दीजिए। ஜெபத்தோடு நாங்கள் தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்க. हम ऐसा निर्णय लें प्रार्थना के साथ, எங்களுக்கு நீங்க உதவி செய்வீரா. हमें मदद कर राजा। இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கும்படியா நாங்கள் इस वचन को सुनने वाले हर एक के ऊपर परमेश्वर तेरा हाथ होने दीजिए, ஆசீர்வதிங்க. आशीषित कर। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. हमारा उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे जीवित परमेश्वर। ஆமென். आमीन, ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आपका आशीषित करें। Thank you. Praise the Lord. आमीन। राजा यीशु